இப்போ நம்ம தக்காளி சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து இங்கே காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ காஞ்ச மிளகாய் வதங்கினதும் நான் வந்து ஒரு 2 பல் பூண்டு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதையும் வந்து ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து தோலை உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். நல்லா நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இது தக்காளியில் வந்த அதோட சாறு தான். ஒரு 2 நிமிஷம் இன்னும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இது ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றியாச்சு. இப்போ சட்னியை நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிற கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றி இதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு, வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ காஞ்ச மிளகாய் எல்லாம் வந்து வறுபட்டதும் நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம இப்போ சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம தக்காளி சட்னி தயாராகிடுச்சு.